வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஃபிஷியன்ட் டேட்டா ஃப்ளோ அல்காரிதம்ஸ். ஃபர்ஸ்ட் redundant காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன் பார்க்கலாம். இதனுடைய டெஃபினிஷன்ஸ் அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இதுக்கான ஒரு ப்ராப்ளமோட பார்க்கலாம். redundant காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். சரி, இந்த பேர்லேயே பாருங்க என்ன இருக்குது, சப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு கோடிங் இருக்குது, கோடிங்கில் இந்த ரிப்பீட்டட் எக்ஸ்பிரஷன்ஸு சொல்லும் சப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா எலிமினேட் பண்ணிடணும். அதான் மொதல் ஸ்டெப்பு. திஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் எய்ம்ஸ் டு எலிமினேட் calculations that are repeated multiple times with its same value. ஸோ ஒரே சேம் வேல்யூ தான் வரப்போகுது, மல்டிபிள் கேல்குலேஷன்ஸ். ஸோ அந்தமாதிரி நிறைய கோடிங்ஸ் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டணும். The idea is to compute the expression once and reuse the result. ஸோ ஒரு வாட்டி கேல்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட் இதில். நெக்ஸ்ட், காப்பி ப்ராபகேஷன். காப்பி ப்ராபகேஷன் இஸ் அன் ஆப்டிமைசேஷன் வேர் அசைன்மெண்ட் ஆஃப் த ஃபார்ம், அதாவது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருக்குன்னா ஆர் ரீப்ளேஸ்டு பை அக்கரன்ஸ் ஆஃப் ஒய் வேர் எவர் எக்ஸ் இஸ் யூஸ்டு. ஸோ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு இருக்கும்போது இப்போ நம்ம எங்கேயாவது ஒய் பார்த்தோம்னா இந்த ஒய்க்கு என்ன இருக்குது, எக்ஸ். ஸோ எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் காப்பி ப்ராபகேஷன். அஸ்யூமிங் எக்ஸ் இஸ் நாட் அ மாடிஃபைட் ஆஃப்டர் த அசைன்மெண்ட். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் போட்டுட்டிங்கன்னா எந்த வேல்யூ பின்னால் போய் நீங்கள் மாடிஃபைலாம் பண்ணக்கூடாது. ஸோ மாடிஃபை பண்ணாமல் இருந்தால் தான் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒய் அசைன் ஆகிருக்கு. ஸோ ஒய் இருக்க இடத்துல நம்ம எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது தான் காப்பி ப்ராபகேஷன். நெக்ஸ்ட், இண்டக்ஷன் வேரியபிள் ஆப்டிமைசேஷன். Induction variables are variables that typically change in a regular pattern such as I++ nanadu increment or I is equal to I plus 1. So இந்த மாதிரி நம்ம லூப்பில் பயன்படுத்துவோம். The goal is to simplify such expression to reduce unnecessary computations. அதாவது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் லூப்பில் பயன்படுத்தும். ஸோ இந்த மாதிரி லூப்பில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் அதை நம்ம கம்பைன் பண்ணி ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா, ரெடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதான் இண்டக்ஷன் வேரியபிள்ஸ். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு கோடிங் கொடுத்துட்டாங்க. int a is equal to 3 plus 4, int b is equal to 3 plus 4, int c is equal to a plus b. ஃபார் லூப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார் லூப் 5 டைம்ஸ் ஒர்க் ஆகும், ஏன்னா லெஸ் தேன் 5 இருக்குங்க இல்லையா. சரி, int j is equal to I star to a is equal to j plus 1. ஸோ இது ஒரிஜினல் கோடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா ஃப்ளோ அல்காரிதமை பயன்படுத்தி இதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, redundant காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். இப்போது இந்த கோடிங்கில் பாருங்கள், 3 + 4 3 + 2 வாட்டி ரிப்பீட்டேஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம ஒரு வாட்டி 3 + 4 கண்டுபிடிச்சா இதுக்கு வர ஆன்சர் எடுத்து இதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி redundant வந்துருச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். We notice that the expression 3 + 4 is repeated. Instead of calculating it twice, ரெண்டு வாட்டி கால்குலேட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக we can store it in a temporary variable. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், int sum is equal to 3 + 4. ஸோ ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம், int ஏல இந்த சம்மை ஸ்டோர் பண்ணிக்கலாம், பிலையும் இந்த சம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே அதானே இருக்குது. ஸோ ஏலையும் 3 + 4 இருக்குது, பிலையும் 3 + 4 இருக்குது. ஸோ நான் அந்த 3 + 4 ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணி அந்த சம்முக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ int a is equal to sum, b equal to sum. ஓகேங்களா. ஸோ கேல்குலேஷன்ஸ் ஒரு வாட்டி பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டை. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். This eliminate the redundant computation of 3 + 4. Next பார்க்க போகிறது copy propagation. இந்த லைன் int b is equal to sum. இப்போது b எங்கெல்லாம் இருக்கோ நம்ம அதை சம்மு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இந்த லைனில் எழுதியிருக்கோம் இல்லையா, b is equal to sum. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ bக்கு sum equal. We can notice that b is assigned the value of sum. So which is already stored in a We can replace b with a. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த b is equal to sum இருக்குங்க இல்லையா, இந்த sum எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஆல்ரெடி ஏல ஸ்டோர் ஆகிருக்கு.
ஓகேங்களா? ஸோ திரும்ப நம்ம அந்த சம்மை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிக்கு இந்த சம்முக்கு பதிலாக நம்ம ஏவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் வந்து காப்பி ப்ரொபகேஷன். ஸோ காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் இண்டக்ஷன் வேரியபிள் ஆப்டிமைசேஷன். இப்போ இண்டக்ஷன் வேரியபிள் ஆப்டிமைசேஷன் இங்கே பாருங்கள், இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த லூப்பில் பாருங்கள், இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்டார் 2 இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம ஒரே லைனில் கொடுத்துட்டோம்னா மல்டிபிள் கேல்குலேஷன்ஸ் வந்து திரும்ப இருக்காது. ஓகேங்களா? நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா, இங்கே ஜேக்கு என்ன இருக்குது, ஐ ஸ்டார் 2ன்னு கொடுத்துருக்கோம். அதை தான் இதில் டேரெக்டாக கொடுத்துடலாம் இல்லையா? அப்போ எப்படி கொடுக்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஜேக்கு இங்கே ஜே தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக ஐ ஸ்டார் 2 எடுத்து இங்கே கொடுத்துடலாம். ஐ ஸ்டார் 2 + 1 கொடுத்துட்டோம்னா சால்வ் பண்ண போகுது. ஸோ நம்மளுக்கு குறைஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இதுதான் இண்டக்ஷன் வேரியபிள். ஹியர் ஜே இஸ் ஈக்குவல் டு I star 2 is an induction variable. It changes in a regular way. So we can simplify this by recognizing that J is just I star 2 தானே. ஸோ எத்தனை அப்படின்னா பண்ண டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜே இருக்க இடத்துல I star 2 போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கோடு வந்து ஆப்டிமைஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆப்டிமைஸ்டு கோடு எழுத போகிறோம். ஸோ நவ் வி கம்பைனிங் ஆல் 3 ஆப்டிமைசேஷன், த ஃபைனல் ரிசல்ட் ஆப்டிமைஸ்டு கோட் வந்து இப்படி தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், int sum is equal to 3 + 4னு கண்டுபிடிச்சோம் ஆப்டிமைசேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அப்புறம் என்ன பண்ணோம், இந்த ஏலையும் பிலையும் சம்மை ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா? இங்கேயும் சம் தான் வரும். ரெண்டாவது ஸ்டெப்பில் காப்பி ப்ராபகேஷனில் திரும்ப சம் யூஸ் பண்ணாமல் இந்த சம் எதுக்குள்ளே இருக்குது, ஏக்குள்ளே இருக்குது. ஸோ ஏ எடுத்து இங்கே போட்டுக்கிட்டோம். ஸோ காப்பி ப்ராபகேஷன். நெக்ஸ்ட் லூப்புக்குள்ளே 2 லைன் இருந்தது, அதை நம்ம ஒரு லைனாக ஆக்கியாச்சு இண்டக்ஷன் வேரியபிள் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு கோடை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ எஃபிஷியன்ட் டேட்டா ஃப்ளோ அல்காரிதம் கான ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் redundant காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன், காப்பி ப்ரொபகேஷன், இண்டக்ஷன் வேரியபிள் ஆப்டிமைசேஷன். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒரிஜினல் கோட், இந்த கோடுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்டிமைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் redundant காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன், நெக்ஸ்ட் காப்பி ப்ரொபகேஷன், next induction variable optimization and final optimized code. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.